Hello students, good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா thermodynamicsல உள்ள various problems. நான் நிறைய உங்களுக்கு thermodynamics videos போட்டுருக்கேன். லாஸ்ட் கிளாஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படினா டெரிவேஷன், ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தோம். ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லாலாம். இதுல வந்து CSIR and UGC கேட் இல்லாட்டி TRB செட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்து எப்படி அப்படின்றது தான் நமக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமே. அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நான் வந்து 3 வீடியோ போடுவேன். ஃபஸ்ட்டு பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. இதில் உள்ள கலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸில் வந்து வந்தக்கூடிய ஏற்கனவே CSIR UGC இதிலெல்லாம் கேட்ட கொஸ்டினை தான் நான் இங்கே வந்து எடுத்திருக்கிறேன். இப்போ வாங்க பார்ப்போம். தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்றது டெஃபினேஷன் லாஸ்ட் நமக்கே தெரியும். என்ன அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்குள்ளே போவோம். அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு யூ ஹாவ் அ ஃபியூ ஐடியா. இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா CSIR UGC இதில் ப்ராப்ளம் சால்விங் என்னென்ன வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, எவ்வளோ கஷ்டம் இருக்குது, என்னென்ன பண்ணலாம், எப்படி டிப்ஸ் அதாவது இந்த மாதிரி யூஸ் பண்ணால் எப்படி கிடைக்கும் அப்படின்றது ஒரு சின்னது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஹாட்லேருந்து ஹீட் வந்து ஃப்ளோ ஆகி சிஸ்டம் வந்து கூல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சன் ரேஸ் வந்து என்னவாகுது, இப்படி சுற்றிட்டே இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் என்னவாகுது, இது கூல் ஆகி மழையாக பெய்ய ஆரம்பிக்குது. இது ஒரு சின்ன கான்செப்ட். இது நம்ம சின்ன பிள்ளைங்கள்லாம் எப்படி தண்ணி வருது, எப்படி ஹாட்லேருந்து கூல் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா, திஸ் இஸ் த ஒன் பார்ட் ஆஃப் தி தெர்மோடைனமிக்ஸ். இதுதான் தெர்மோடைனமிக்ஸ். கூல் ஆகு, ஹீட் ஃப்ளோ ஆகி அப்புறம் கூல் ஆகும். அடுத்தது this is a various important themes of there in thermodynamics. அதாவது தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ்னா என்ன, அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை பயன்படுத்தி தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அடுத்தது தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்தால்பி அண்ட் என்ட்ரோபி சேஞ்சஸ், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்பெசிஃபிக் அண்ட் மோலார் ஹீட்டு கெப்பாசிட்டி, இதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவில் அழகாக போட்டிருக்கேன். அடுத்தது கார்னாட் சைக்கிள், அடுத்தது ஃப்ரீ எனர்ஜி. இந்த 1 2 3 4 5 6 7 8 போட்டுக்காலே அதை பயன்படுத்தி தான் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். அடுத்தது தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஒரு க்ரௌடு ரூம், ஒரு அடைக்கப்பட்ட ரூம், இல்லைன்னா ஒரு பெரிய பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 100 பேர் தான் போகலாம் அப்படின்னா ஒரு 150 பேர் போனோம் சொன்னாக்கா சஃபகேட் ஆகும், ஒரு மாதிரி ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ பாடி என்ன ஆகும், ஸ்டார்டிங் கூலிங் டவுன், வேர்க்க ஆரம்பிச்சிடும், சில்லுட்டு போயிடும் உடம்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுதான் என்னவாகுதோ இந்த பாடி ஹீட் வந்து டெம்பரேச்சர் வந்து என்னவா மாறிடும், கூலாக மாறி உடம்புல இருக்கக்கூடிய பாடி டெம்பரேச்சர் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இஸ் இந்த ஃபார்ம் ஆஃப் ஸ்வெட்டிங் சொல்கிறோம். இதுக்கு தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் லா ஆஃப் எக்ஸாம்பிள் சும்மா சொல்லிடுறோம். அடுத்தது லாஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். 0th லா இருக்குது, ஃபர்ஸ்ட் லா இருக்குது, செகண்ட் லா இருக்குது, தேர்ட் லா இருக்குது. இங்கே பாருங்களேன், ஒரு சின்ன பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் மூலமாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ஃபஸ்ட்டு ஒன் இஸ் 0th லா. இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 2 சிஸ்டம் இன் எக்லிபிரியம் வித் எ தேர்டு சிஸ்டம்ஸ் ஆர் இந்த தெர்மல் எக்லிபிரியம் வித் நம்ம ஏற்கனவே 0th லானா என்னன்னு பார்த்துருக்கோம். ABC 3த்துக்கும் ஏக்கு பிக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த அட்டைன் டெம்பரேச்சர் வந்து ஈக்குலிபிரியமாக தான் இருக்கும். அடுத்தது ஃபஸ்ட்டு லா கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல். 2 பிள்ளைங்க ஊஞ்சல் ஆடுது, 2 ஒரே மாதிரி போயிட்டு ஒரே மாதிரி வருது இல்லையா, அதை தான் சொல்கிறோம். செகண்ட் லா நமக்கு தெரிஞ்சது என்ட்ரோபி ஆஃப் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ், ஹார்ட்லேருந்து கூலுக்கு போகக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தேர்ட் லா, the entropy of a system approaches a constant as temperature approaches absolute to 0. ஹீட் ஆகும்போது என்ட்ரோபி வெளியில் வரும்போது கூல் ஆகக்கூடியது. இதெல்லாம் என்னன்றது நம்ம பார்க்குறோம். டைப் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் இருக்கக்கூடிய சிஸ்டம்னு சொல்லுவோம். அது 3 வகையான சிஸ்டம்: ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ்டு சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கீங்க பாருங்கள். ஓப்பன் சிஸ்டம்னா ஒரு காஃபி டம்ளரில் காஃபியை வச்சுட்டு போயிடுறாங்க உங்கள் அம்மா மூடாமல். அப்போ என்ன ஆகிடும், ஹீட்டும் குறைஞ்சிரும், காஃபியோட சூடான தன்மையும் குறைஞ்சிரும், காஃபி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவாப்ரேட் ஆகிடுது. அப்போ மாஸ் கொஞ்சம் குறைய சான்சஸ் இருக்குது. அப்போ மூடி வச்சுட்டு போகிறாங்க.
மூடும்போது என்னவாகுது, மாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஹீட் மட்டும் என்னவாகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்த தட்டு மேலே சின்ன சின்ன ஒரு வேர்வு துளி மாதிரி ஒட்டிட்டு கிடக்கும். அனதர் ஒன் இஸ் ஐசோலேட்டட் சிஸ்டம். இது வந்து ஃப்ளாஸ்கில் காஃபி வச்சுருந்தா என்ன அப்படியே இருக்கும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், லிக்விட் வேப்பர்ஸ், ஹீட் எனர்ஜி சேஞ்ச் அண்ட் ஐசோலேட்டட் வால்ஸ். இதெல்லாம் இது வந்து பேசிக் தான். இதை புரிஞ்சுட்டோம் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது ஐசோதெர்மல்னா என்ன, ஐசோபேட்டிக்னா என்ன, அடியபேட்டிக்னா என்ன, டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணுறது, ப்ரெஷர் வேல்யூமை டிபெண்ட் பண்ணுறதெல்லாம் தான். சரி, நம்ம அடுத்தது இந்த டேர்ம்ஸ்குள்ளே வருவோம். ஃபஸ்ட்டு ஒன், thermodynamic terms. Which of the following are not state function? Number 1, Q plus W. Number 2, Q. Number 3, W. Number 4, H minus Ts. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். A 1 2 3 இருக்கலாம், B 2 and 3 இருக்கலாம், C 1 and 4 இருக்கலாம், D 2 3 and 4 இருக்கலாம். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். இதுக்குரிய ஆன்சர் என்னன்றதையும் சொல்லியிருக்கிறேன், அதுக்கு டெஃபினேஷனையும் நான் கொடுத்துருக்குறேன். இதுக்குரிய ஆன்சர் என்ன, இங்கே பாருங்கள், பி. பி என்ன, 2 and 3. 2 என்ன, Q and W. அதாவது which of the following are state function? State functions or state variables are those which depends on the state on the system and not on the how the state was reached. அதாவது Q plus W is equal to delta E, internal energy பற்றி சொல்கிறது. அதாவது இது ஸ்டேட் ஃபங்க்ஷன். அடுத்தது இன்னொன்று இருக்குது, பாத் ஃபங்க்ஷன். பாத் ஃபங்க்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் the path followed by during a process, work and heat and the path function. அப்போ என்னமாகும், பாத் ஃபங்க்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இது வரும். ஓகே, நமக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. which of the following are not state function அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுவும் ஸ்டேட் ஃபங்க்ஷன் கிடையாது. எதுவும் 2 3, அதாவது அதுக்கு ஆன்சர் என்ன, பி. ஓகே, அடுத்து, in a closed insulator container a liquid is stirred with a paddle, மெக்கானிக்கல் ஸ்டிரர் இல்லை மேக்னெட்டிக் ஸ்டிரர் வச்சு ஸ்டிர் பண்ணுறோம். to increase the temperature, which of the following is true? அதாவது ஒரு க்ளோஸ்டு இன்சுலேட்டர் கண்டெய்னரில், மூட வைக்கப்பட்ட ஒரு கண்டெய்னர், இன்சுலேட்டர் கண்டெய்னரில், இன்சுலேட்டர்னா என்ன, ஹீட்டை கண்டக்ட் பண்ணுறது கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வித் த பேடில் டு இன்க்ரீஸ் த டெம்பரேச்சர். வெளியில் தான் வராது, உள்ளே இருக்கும். which of the following is true? delta E is equal to W naught 0, Q is equal to 0, delta E is equal to W, Q not equal to 0, delta E is equal to 0, W is equal to Q not equal to 0. C. D ஓட வேல்யூ என்ன, W is equal to 0, delta E equal to Q not equal to 0. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது closed insulator container. Okay, in a mathematical form of first law of thermodynamics, என்ன, Q is equal to delta E plus W. Okay, இதுக்குரிய ஆன்சர் என்ன, A. அப்போ since a system is closed insulator, அப்போ ஹீட் ஃபார்ம் இருக்காது. அப்போ Q is equal to 0. paddle work is done on the system. அப்போ W not equal to 0. ஹீட் நடந்தால் தான் உங்களுக்கு ஒர்க்கே நடக்கும். and temperature and hence internal energy of the system increases, delta E not equal to 0. அப்போ என்ன சொல்கிறாங்க, எந்த ஒர்க்குமே நடக்கலைன்ற மாதிரி சொல்கிறாங்க. க்ளோஸ்ட் இன்சுலேட்டர் கண்டெய்னரில் லிக்விடை வந்து ஸ்டிர் பண்ணணும். அப்போ ஏ என்ன, டெல்டா இ, ஒர்க்கும் நடக்கலை. எப்போ, Q is equal to 0 இருக்கும்போது. Q is equal to 0 அப்படின்னா என்ன அப்படின்னா, since a system is closed and insulator, ஹீட்டை கண்டக்ட் பண்ணலை. ஓகே, அடுத்தது தேர்ட் ஒன், which of the following is correct equation? delta U is equal to, delta Uனா என்ன, internal energy. delta U is equal to delta W plus delta Q. delta U is equal to delta Q minus W. delta W is equal to delta U plus delta Q. D is none of this. என்னன்னு பார்ப்போமா, இது ஒன்று B ஆன்சர். delta U is equal to Q minus W. நம்ம ஏற்கனவே இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். Q minus W, Q plus W. சிஸ்டம் ஆன் த சரௌண்டிங், அப்புறம் சரௌண்டிங் ஆன் த சிஸ்டம்.
அப்போ which one of the following is correct? இங்கே வந்து என்ன delta U is equal to Q plus W, delta U is equal to Q minus W. ஓகே, சரி, இதில் எதை நம்ம எடுத்துக்கிறோம்? இந்த இடத்துல டெல்டா W வராது, W மட்டும்தான் வராது இங்கே சொல்லியிருக்காங்க. This is the mathematical relationship between first law of thermodynamics, delta U is equal to change in internal energy, delta Q is equal to heat absorbed by the system and work done. எப்போதுமே W தான் போடணும், டெல்டா W போடக்கூடாது. அதனால தான் இது ராங்னு சொல்லிட்டு இதை நம்ம டேக் பண்ணியிருக்கோம். ஓகே, fourth one, the correct application for the free expansion of an ideal gas under adiabatic conditions. நல்லா கவனிச்சுக்காங்க. correct expansion of the ideal gas under adiabatic conditions. Carnot cycle என்ன வரும்? Q is equal to 0, Q is equal to 0, less than 0, greater than 0. அப்போ டெல்டா T எப்படி இருக்கு, W எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். Value A is correct. Q is equal to 0, temperature 0, work done 0. A under adiabatic condition. Okay. For free expansion of ideal gas, நல்லா கவனிச்சுக்கோங்க. P is equal to expansion, P expansion 0 இருக்கும்போது under adiabatic condition எப்போதுமே 0 தான், 0. அப்போ W is equal to P dV அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். இங்கே டெல்டா வின்னு போட்டிருக்காங்க, ரெண்டுமே ஒன்று தான். அப்போ Wவும் 0 தான். ஃபார் adiabatic condition நம்ம எப்போதுமே என்ன சொல்லுவோம்? Q is equal to 0ன்னு தான் சொல்லுவோம் கார்னாட் சைக்கிளில். ஓகே, அப்போ என்ன? According to the first law of thermodynamics, delta U is equal to Q plus W. அப்போ இது 0, delta U is equal to W இல்லையா? அப்போ as internal energy of an ideal gas is a function of temperature, delta U 0, okay, Q 0, W 0, இந்த இடத்துல W 0. அப்போ delta T is equal to 0. அப்போ which one is the correct one? This is the correct one. நல்லா கவனிச்சுங்க. adiabaticனாலே Q 0. Okay. For the free expansion, W into P dV. P 0 W 0. இந்த கண்டிஷன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. W is equal to 0. பாருங்களேன், ஏவும் பியும் தான் ஒரே, Q is equal to 0 இதில் ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி இருக்குது. இந்த இடத்துல W is equal to 0 இங்கே இருக்குது இல்லையா? அப்போ கண்டிப்பாக ரெண்டுமே 0 ஆகிற எந்த இதில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஏல தான் இருக்குது. அப்போ ஏவை நம்ம டிக் பண்ணுறோம். அடுத்து, under isothermal conditions, as a gas at 300 Kelvin expands 0.1 liter to 0.25 liter against a constant external pressure of 2 bar. அதாவது ஒரு பாரோட வேல்யூ என்ன அப்படின்னா 100 ஜூல். ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, சில சமயம் கொடுப்பாங்க. The work done by the gas is, மோஸ்ட்லி கொடுத்துருவாங்க. ஓகே, the work done. அப்போ ஒர்க் டன் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? W is equal to P into dV. அப்போ Pயோட வேல்யூ என்ன இந்த இடத்துல? எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் Pயோட வேல்யூ என்ன? ப்ரெஷர் 2 bar. அப்போ -2 P into delta V, V2 minus V1, 0.25 minus 0.1. அப்போ இதுலேருந்து மைனஸ் பண்ணி வந்தால் என்ன கிடைக்கும்? 0.25 கிடைக்கும். -2 into 0.15 L லிட்டர் பார். ஓகே, அப்போ இந்த இதை வந்து பாரை வந்து 1 பார் இருக்குது. இப்போ இதை பாரை எடுக்கிட்டு ஜூல் போடணும் அப்படின்னாக்கா 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், -30 ஜூல். எங்கே இருக்குது? -30 ஜூல். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது நல்லா கவனிச்சுக்கோங்க. அண்ட் ஐசோதெர்மல் கண்டிஷன், த ஒர்க் டன் ஆஃப் த கேஸ் அப்படின்னா அந்த ஃபார்முலாவை நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. W is equal to -PdV, -PdV. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இதில் எது அப்படின்னாக்கா அகைன்ஸ்ட் கான்ஸ்டன்ட் எக்ஸ்டர்னல் ஐசோதெர்மல் கண்டிஷன். இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து, in a reversible expansion of ideal gas under isothermal and adiabatic conditions or
shown in the figure. அதாவது அந்த கார்னாட் சைக்கிளில் A to B A to C இப்படி எடுத்துருக்கோம், ஹாஃப் கட்டு மட்டும் எடுத்துருக்கோம். அப்போ A to B இதுக்கு PA VA TA PB VB TB PC VC TCன்னு எடுத்துருக்கோம். சரி, which of the following option is correct? Delta S isothermal greater than delta S adiabatic. TA is equal to TB. W isothermal work equal இருக்குமா இல்லை temperature entropy equal இருக்குமான்னு பார்த்தா D. TC greater than TA. TC னா என்ன? adiabatic process. T என்ன? initial இதில் நடக்கக்கூடியது. Okay, for an ideal condition internal energy is a function of temperature. The final temperature TC for adiabatic process is less than initial temperature of TA. இது வந்து TCன்றது சிஸ்டமில் இருக்கக்கூடியது, இது A. அப்போ TC greater than இதோட வேல்யூ வந்து TCயோட வேல்யூ எப்போதுமே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, இதே தான் ஒர்க் டன் தான். அப்போ W is equal to PdV ஞாபகம் வச்சுக்கணும். An ideal gas expand isothermally from 10 power minus 3 meter cube to 10 power minus 3 meter cube at 300 Kelvin. A constant pressure of 10 power 5 Nm power minus 2. The work done of the gases என்ன? W is equal to minus PdV. Okay. அப்போ P ஓட வேல்யூ என்ன? ப்ரெஷர் ஆஃப் 10 power 5 போட்டாச்சு, அதோட யூனிட்டையும் போட்டுக்கோகிறோம். அப்புறம் ஃபைனல் 10 power minus 2, இனிஷியல் 10 power minus 3, ரெண்டுத்துக்குமே மீட்டர் கியூப் போட்டாச்சு. அப்போ Nm minus 3 இங்கே இது 10 power minus 3 10 power minus 2லேருந்து minus 3 மைனஸ் பண்ணும்போது என்ன வரும்? நமக்கு 9 கிடைக்கும். 10 power minus 3 அப்படின்னா 0.001 மைனஸ் 0.01 இல்லையா, அதை மைனஸ் பண்ணும்போது 9 கிடைக்கும். அப்போ என்ன கிடைக்கும்? 9 into 10 power minus 3 அப்படின்னா 0.009 கிடைக்கும். அப்போ இன்ட்டு 10 power minus 3 போடும்போது 9 நான் எழுதிக்கிறேன். அப்போ 9 into 10 power minus 3 மீட்டர் கியூப். நல்லா இங்கே பாருங்கள், 1 joule is equal to 1 Nm. அப்போ இந்த இடத்துல என்ன போடலாம்? 1 Nm போடலாம். அப்போ என்ன பண்ணுறோம்? அப்போ இதோட வேல்யூ என்ன? 1. அப்போ 9 into 10 power minus இது 5 இருக்குது, 10 power minus 2. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மீட்டர் கியூப், இந்த இடத்துல Nm. அப்போ N, இந்த இடத்துல M. அப்போ ஒரு M இதில் போய்டும், மீதி 2 M இருக்கும், இந்த இடத்துல 2. அப்போ மீதி இருக்கிறது 1 M. அப்போ minus 9 into 10 power minus 2 Nm is equal to 900 joule. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆன்சர். ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 1 பாரோட வேல்யூ, 1 ஜூலோட வேல்யூ. அடுத்தது பாருங்கள், a gas is allowed to expand in a well insulator container against a constant external pressure of 2.5 atm atmospheric pressure from an initial volume of 2.50 liter to a final volume of 4.50 liter. The change in internal energy delta U, the gas of the gas, delta U of the gas in joule will be. இதிலிருந்து delta U value given. Listen, W is equal to minus PdV. முதல்ல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம்தான் எப்போதுமே இன்டர்னல் எனர்ஜி கேட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா ஒர்க் டன் எங்கேயாவது இருக்கான்னு பார்க்குறோம். ஏன்? டெல்டா யூட ஃபார்முலா என்ன? Q + W. அப்போ ஒர்க் டன் இங்கே இல்லை. அப்போ முதல்ல நம்ம ஒர்க் டன் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் டெல்டா யூவை கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? ஒர்க் டன் மைனஸ் PdV. ப்ரெஷர் என்ன இங்கே உங்களுக்கு? 2.5. இனிஷியல் ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ என்ன வரும்? 4.5 minus 2.5. 5L atmospheric pressure into 101. இது வந்து எப்போதுமே 1 atmospheric இது வந்து ஜூலாக கன்வெர்ட் பண்ணும்போது 101.4 வரும். இங்கே அதெல்லாம் இங்கே மறந்துடக்கூடாது. 1 joule is equal to 1 Nm. 1 barனா என்ன? அப்போ 1
atmospheric pressure எப்படி ஜூலா கன்வெர்ட் பண்ணுறோன்னா இன்ட்டு 101.4ல் மல்டிப்ளை பண்ணும்போது ஜூலா கன்வெர்ட் ஆகிடும். அப்போ 5 லிட்டர் இது வந்து எல்ஜே கிடைக்கும். அப்போ -506.625 கிடைக்குது. இது டபிள்யூவோட வேல்யூ. இந்த டபிள்யூவோட வேல்யூ நான் இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு என்ன, Q is equal to 0. ஏன் Q is equal to 0? இங்கே பாருங்கள், the gas is allowed to expand in a well insulator container constant external pressure. pressure constantனாலே adiabatic தான். அப்போ Q is equal to 0. அப்போ டெல்டா இந்த இடம் 0வாக இருக்கும்போது Q is equal to W. அப்போ வந்து என்ன கிடைக்குது உங்களுக்கு, Qவோட டெல்டா U is equal to W. Wவோட வேல்யூ என்ன, -506. எங்கே இருக்குது 506? B 506 on 505 போட்டால் உங்களுக்கு வந்துடும். ஓகே, எப்போதுமே ஒர்க் டன் ஃபார்முலா, ஒர்க் டன் இன்டர்னல் எனர்ஜி கேட்டிருந்தாங்கன்னா ஒர்க் டன் இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா கேல்குலேட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஒர்க் டன் இன்டர்னல் எனர்ஜியை கேல்குலேட் பண்ணணும். அடுத்து ஈக்குவல் வால்யூம் ஆஃப் 2 mono atomic gases A and B at the same temperature and pressure are mixed. The ratio of specific heat Cp by Cv of the gas will be என்ன வரும், Cp divided by Cp. பாருங்க Cp value என்ன, for monoatomic gases of same volume 5/2, Cv value வந்து 3/2. அப்போ Cp by Cv 5/2 3/2. அப்போ என்ன ஒரு 2 cancel, 5/3 is equal to 1.67 here. இது ரொம்ப ஈஸி. அடுத்தது, which of the following is correct option for free expansion of an ideal gas under adiabatic condition? Q is equal to 0 அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு, இது ஏற்கனவே பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன். இதில் temperature is equal to 0, W is equal to 0. free energy of expansion, இந்த கொஸ்டின் பார்க்கல, அது வேறு டைப் ஆஃப் கொஸ்டின். for free energy of expansion of ideal gas under adiabatic condition, எப்போதுமே adiabaticனா Q is equal to 0. ஆப்ஷன் ஃப்ரீ எனர்ஜி கேஸ் அண்டர் என்ன சொல்கிறாங்க, எக்ஸ்பேன்ஷன். அப்போ W ஒர்க்கு QCனாலே QC equal to 0னாலே ஒர்க்கு நடந்திருக்காது. அப்போ W is equal to 0. அப்போ டெம்பரேச்சரும் 0 தான். அப்போ இதுதான். ஓகே, அப்புறம் அடுத்தது 11th one. The 3 mole of ideal gas expand spontaneously in vacuum. The work done will be, எப்படி calculate பண்ணுவோம், since the ideal gas expands spontaneously into vacuum, என்ன சொல்கிறாங்க, P is equal to 0. Hence the work done is also 0. 3 mole of ideal gas expands vacuumல expand ஆகும்போது work done 0னாலே என்ன 0. W is equal to 0 அப்படின்னாலே P is equal to, நல்லா ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, P is equal to minus PdV இல்லையா. அப்போ ப்ரெஷர்ஸ் இந்த இடத்துல 0ன்னு சொல்லும் போதே ஐடியல் பக்கம் போதே அப்போ இந்த பக்கமும் 0 தான், 0 தான். ஓகே, அடுத்தது assume each reaction is carried out in a open container. ஓப்பன் கண்டெய்னரில் டெல்டா என்தால்பி இஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் எனர்ஜி. 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, 4 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. எப்படி பாருங்கள், நல்லா டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா இ, இதில் டெல்டா ஹெச் ஈக்குவல் டு டெல்டா இ ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். டெல்டா ஹெச்சோட ஃபார்முலா என்ன, டெல்டா இ ப்ளஸ் டெல்டா என் ஆர்டி. ஹெச் என்தால்பியோட ஃபார்முலா ஏ, ஹெச் இஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் என்ஆர்டின்னு சொல்லுவோம். ரைட்டு, இங்கே ஃபார் இதில் H2 ப்ளஸ் BR2 இஸ் ஈக்குவல் டு 2BR. எத்தனை இருக்குது, டெல்டா என்ஜியோட வேல்யூ என்ன ஃபஸ்ட்டு, இது மொத்தம் எத்தனை டோட்டல் 2, ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டண்ட், அப்படி தான் டெல்டா என்ஜியோட வேல்யூ கேல்குலேட் பண்ணுவோம். எந்த ரியாக்ஷனை எடுத்துக்கிட்டால் டெல்டா ஹெச் வேல்யூவும் டெல்டா இ வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்து பாருங்கள். இது 2 ப்ராடக்ட் 2, இது 3 அப்போ நோ. அடுத்து இது 2, இது 2 இருக்கலாம். இது 2, இது 3, 2, இது 3. ஆனால் இங்கே பாருங்க ஆக்சிஜன் பாருங்கள், இந்த இடத்துல 2, இந்த இடத்துல 2. சரி, கார்பன் இந்த இடத்துல 1,
இந்த இடத்துல எத்தனை 1 ஆனால் ஹைட்ரஜன் பாருங்கள் 4 ஓகே அப்போ இந்த ஈக்குவேஷன் ஒர்க் அவுட் ஆகாது அடுத்தது PCl5 எடுத்துக்கிறீங்க இது 5 இது PCl3 5 ஓகே இந்த ஈக்குவேஷனை பாருங்கள் அடுத்தது இது பாருங்கள் H2Br2 reactant product side is 2 2 hydrogen 2 Br reactant side is 1 plus 1 is equal to 0 அப்போ delta H is equal to delta E this equation is correct இதில் 3 equation கரெக்டாக வர மாதிரி நமக்கு தெரியும் ஆனால் கேர்ஃபுல்லாக டவுன் பண்ணணும் அடுத்தது the work done during the expansion of ideal gas from a volume of 4 decimeter cube to 6 decimeter cube against a constant internal pressure of 3 atmospheric pressure is work done W is equal to calculate பண்ணுறோம் P is equal to PdV அதே தான் pressure என்ன 3 6 minus 4 நான் சொன்னேன் இல்லையா ATM வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 101.4 மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்க அப்போ என்ன கிடைக்கிது அப்படின்னா 608 வேல்யூ கிடைக்கிது இன்னும் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது ப்ராப்ளம் பார்த்தா ஒரு 100 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் போயிடும் அடுத்தது ஃபார் த ரியாக்ஷன் C3H8 ப்ளஸ் திஸ் இஸ் 1 இதில் வந்து டெல்டா ஹெச் மைனஸ் டெல்டா இ இஸ் இ எந்த ஈக்குவேஷன் இந்த ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா இங்கே பார்த்துக்கோங்க அப்போ டெல்டா ஹெச் இஸ் ஈக்குவல் இப்போ வந்து மைனஸ் என்னோட மைனஸ் என்ஜி ரியாக்டன் சைட் மைனஸ் ப்ராடக்ட் சைட் 3 4 ஓகே அப்போ ரியாக்டன் சைடில் என்ன கிடைக்கிது அப்படின்னா 3 minus 6 அப்போ minus 3 அப்போ என்ன கிடைக்கும் -3 அப்போ -3 RT ஓகே -3 RT அடுத்தது the molar heat capacity of the water at a constant pressure C is 75 joule kilo power minus 1 mole power minus 1 when 1.0 kilojoule of heat capacity ன்னு சொல்லுவோம் இல்லையா molar heat capacity specific heat capacity இருக்கு heat is applied to 100 gram of water which is free to expand the increase in the temperature of water நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க எக்ஸ்பான்ஷன் பாருங்க molar heat capacity தனியாக எழுதி எடுத்துக்கிறோம் 18 கிராம் வாட்டர்னாலே 100 கிராம் ஆஃப் வாட்டர் அப்போ 18 கிராம் இஸ் ஈக்குவல் டு 1 மோல் இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் அப்போ 1 கிராம் ஆஃப் வாட்டர் இஸ் ஈக்குவல் டு 75 டிவைடட் பை 18 ஜூல் கெல்வின் பவர் -1 இது 1 கிராமுக்கு அப்போ 100 கிராமுக்கு அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா இன்ட்டு 100 இந்த இடத்துல இன்ட்டு 1 போடுறதுக்கு பார்த்தா இன்ட்டு 100 போடுறோம் ஏன்னா 1 கிராமுக்கு இவ்வளோ 100 கிராமுக்கு இவ்வளோ ரொம்ப அடுத்தது Q is equal to MC into delta T இந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம் இல்லையா or 1000 அப்போ வந்து என்ன வரும் M என்றது என்ன 100 இந்த வேல்யூ என்ன 75 divided by 18 delta T வேல்யூ நமக்கு தெரியாது அப்போ delta T is equal to 10 into 18 divided by 75 is equal to 2.4 Kelvin this is a 2.4 Kelvin is the answer அடுத்தது when 1 mole of gas is heated at a constant volume temperature is raised from 298 to 308 Kelvin heat supplied to this gas is 500 joule this statement is correct or not which of the statement B is the correct del Q is equal to delta E is equal to 500 joule W is equal to 0 delta H is equal to E plus PdV delta V is equal to 0 W is equal to 0 அப்போ என்னவா இருக்கும் delta E is equal to delta H நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா அப்போ இதான் 500 சொல்லியிருக்காங்க for this reaction C2H5 this reaction which one is the correct one எதா இருக்கும்னு நினைக்கிறீங்க A very good delta H is equal to delta E minus P delta V PV is equal to nRT அப்போ P delta V is equal to NGRT delta G என்றது என்ன number of gaseous mole delta H equal to delta E plus RT okay this A is correct இது ரொம்ப அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆக மாதிரி இருக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தா புரிஞ்சிடும் in an endothermic reaction the volume is delta H endothermic reactionல என்ன அப்படின்னாக்கா நல்லா கவனிச்சுக்கோங்க endothermic அப்படின்னாலே பாசிட்டிவ் delta H வேல்யூ exothermic அப்படின்னாக்கா நெகட்டிவ் delta H வேல்யூ
அப்புறம் அடுத்து 1 mole of an ideal gas at 300 Kelvin is applied isothermally for initial volume 1 liter to 100 liter for delta E இப்படி calculate பண்ண போகிறோம். Okay. The change in internal energy depends upon the temperature. At constant temperature, the internal energy of the systems remains constant. So, delta E is equal to 0. Okay. என்ன சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்க isothermally. Okay. Expand. The change in internal energy depends upon the temperature. ஒரு internal energy change ஆகணும், ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக டெம்பரேச்சர் தேவை. அப்படி இல்லை அப்படின்னாலே இந்த என்ன டேர்ம் நீங்கள் எடுத்தாலும் அது 0 தான். Next one, last one. During the isothermal expansion of an ideal gas, internal energy increases, enthalpy increases, enthalpy remains unaffected, enthalpy reduces to 0. Which one is correct? C. Enthalpy remains unaffected. Isothermalக்கும் enthalpyக்கும் சம்பந்தமே கிடையாது. Entropy வேணா affect ஆகலாம். Okay. If you have any queries, கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். புரியல அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு நான் நிறைய பாட்டு போடுறேன். புரியல அப்படின்னு சொன்னாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இதில் எடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஏற்கனவே சிஎஸ்ஐஆரில் கேட்ட கொஸ்டினை தான் நான் வேறு எதுவும் நான் புதுசாக எடுக்கலை. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.